மாணிக்கம் தாக்கூருக்கு தலைவர் பதவி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து மாநிலங்களவை பதவி இப்படின்னு சொல்லிட்டு கிரீஷ் சோடங்கருக்கு ம், இது கோவா தலைவர் பதவி. பாருங்க, இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. அதாவது இரவோட இரவாக, அதாவது எப்படின்னா அடிச்சு புடிச்சு ஒரு 4 கால் பாய்ச்சல்ல ஓடி நடிகர் விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிச்சது எப்படிப்பட்ட கேவலம்! இப்படிப்பட்ட கேவலத்தை நிகழ்த்தின காங்கிரஸ் வந்துட்டு டீலிமிட்டேஷன்ல, அதாவது அதாவது இந்தியா முழுமே இந்தியா கூட்டணியில நிச்சயமா காங்கிரஸ தவிர்த்து மீதி வந்துட்டு ஒரு 3 ஃப்ரண்ட் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயி காங்கிரஸ தனிமைப்படுத்துவோம். எந்த விதத்திலும் இனி எந்த காலங்களிலும் ஏற்கனவே காங்கிரஸ் வந்துட்டு ஆ கலைஞர் காலத்துல வந்துட்டு எமர்ஜென்சி போது டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட அயோக்கியத்தனத்தை எதிர்த்ததுனால டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்பவே வந்துட்டு கொள்கையில மாறாத திமுக இயக்கம் இனி வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவ மன்னிச்சோம். இனி மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இனி காங்கிரஸ் எங்கள பத்தி, அதாவது சிதம்பரமோ, கார்த்திக் சிதம்பரமோ இவங்களுக்கெல்லாம் பேசறதுக்கு எந்த புரோக்கர் மாரி வந்த சிதம்பரம், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வேணான்னு திமுக முடிவு பண்ணப்போ, ஒரு புரோக்கர மாரி வந்து அ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர கன்வின்ஸ் பண்ணி சீட்டு வாங்குனாங்க. அந்த நன்றி மறந்த காங்கிரஸ் இனி ஒருபோதும்